ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளவுஸில் தான் சிம்பிளான ஒரு பீட் ஒர்க் டிசைன் தான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட நெக் பார்ட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 1/4 கேப் விட்டு நெக் பார்ட் ஃபுல்லாக ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறமா 1/4 பாயிண்ட்ஸ் கூட மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது எதுக்கு அந்த பாயிண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு புரியும். இங்கே நான் ப்ளவுஸ் கலரில் த்ரெட் எடுக்காமல் க்ரீன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். எதுவும் இல்லை, நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். டபுள் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் பேக் சைடு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி டபுள் நாட் போட்டு ரைட் சைடு நீடில் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேக் பண்ணோம்ல அந்த இடத்துல வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி ஸ்லீவ்க்குள்ளே கையை விட்டு ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நீடில் ரைட் சைடு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கேப் விட்டு மறுபடியும் நீடில் குத்தி அந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டாக நம்ம ஒரு 1/4 லைன் ட்ரா பண்ணோம்ல அந்த லைன் கிட்ட இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இப்போ த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துறாதீங்க. அந்த ஷேப்பே மாறிடும். இல்லைனா நம்ம ஸ்டிச் பண்ண டிசைன் ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அதே பிளேஸில் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி நான் பீட் ஒர்க் டிசைன் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே பிளேஸில் மறுபடியும் நீடில் வெளியே எடுத்து அங்கே ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யார் வேணால் வீட்லேயே அவங்க ப்ளவுஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது மறுபடியும் அதே பிளேஸில் நீடில் நம்ம ஃபஸ்ட்டு 1/4 கேப் விட்டு ஸ்லாண்டிங்காக அதோட சென்டர் பாயிண்டில் இந்த சைடு எடுத்தோம்ல நீடில், சேம் அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 சைடும் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 1/4 கேப் விட்டு பாயிண்ட்ஸ் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் 2 சைடு மார்க் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் இந்த சைடு 1/4 கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாறாமல் ஃபுல் டிசைன் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி வரும். இதே மாதிரி தான் நெக் பார்ட் ஃபுல்லாகவே இந்த டிசைனை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டிசைன் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் நான் பாதி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிசைன் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக் எப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நீடிலில் இந்த மாதிரி நான் மெரூன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மேக் பண்ணோம்ல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சிங்க்கு நேம் சாட்டின் ஸ்டிச். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி இருக்கோ அதோட சென்டரில் நம்ம சாட்டின் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். இது ஃபில் பண்ணி முடித்தோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிரும்.
வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் வந்து த்ரெட் வந்து ரொம்ப லாங்கா எடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க த்ரெட் வந்து ஃபாஸ்ட்டா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு த்ரெட் வந்து நீங்க ரொம்ப லாங்கா எடுத்துட்டீங்கன்னா, அடிக்கடி வந்து சிக்க மாட்டோம். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ த்ரெட் வந்து நம்மளோட ஃபுல் ஹேண்ட் லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் அளவுக்கு மட்டும் த்ரெட் இருந்தா போதும். ஃபாஸ்ட்டா வந்து இந்த ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எப்போவுமே வந்து நான் த்ரெட்டில வந்து டபுள் த்ரெட்ட நாட் போட்டு எடுத்துப்போன்னு சொல்லுவோம். பட் இந்த சாட்டின் ஸ்டிச்ச பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க 4 லைன்ஸ் வந்து த்ரெட் எடுத்து அத ஃபோல்டு பண்ணீங்கன்னா, நமக்கு 8 லைன்ஸ் வரும். இந்த மாரி த்ரெட் எடுத்து கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்படி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, நம்ம இந்த டிசைன் வந்து ஈஸியா வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மேக் பண்ணி அத சுத்தி வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருங்க. அப்புறம் வந்து அதோட ட்ரையாங்கிள் ஷேப்போட சென்டர்ல வந்து இந்த மாரி வந்து சாட்டின் ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாவே வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு, ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாரி வீடியோஸ் வந்து நீங்க நெறைய பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த ப்ளவுஸோட நெக் பார்ட் மட்டும் இல்ல, ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து நான் சேம் டிசைன் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம்.